ஸ்டூடெண்ட் ஓடு ஓடுறா டேய் ஓடு வராம பாரு வேட்டக்கார் ஓடு. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். அண்ணனுக்கு இன்னும் அனுபவம் தேவை, அதே நேரத்தில் இன்னும் பயிற்சியும் தேவை. அதுக்காக வளர்ப்பு சரியை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வளர்த்தது ஒரு நல்ல மனுஷங்க, அந்த மனுஷன் வளர்ப்பில் எந்த குறையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சேர்ந்திருக்க கூட்டணி சரியில்லை, அதனால தான் அந்த அண்ணன் இந்த பேச்சு பேசுறாரு. அதே நேரத்தில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவோட நேருக்கு நேராக கேள்வி கட்டி எதிர்த்து நின்ற ஒரே சிங்கம் எங்கள் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் இழந்துட்டு இப்போ வருத்தப்படுறோம். ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான். அவங்க தான் மக்கள் அவங்க முன்னாடி ஒரு ஜோக்கராக காமிச்சு குடிகாரனை காமிச்சு அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கினதே இந்த டிஎம்கே டிஎம்கே அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது. அவங்களோட பங்கு இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனோட மகனை வந்துட்டு நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை. அதே நேரத்தில் அவர் ஹீரோ வந்து வெளியே ஜோக்கராக காமிச்சாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் ஜோக்கராக தான் இருக்கீங்க. ஹீரோவை எப்படி வரப்பீங்க யோசிங்க. அரசு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளாமல் வழக்குகள் போடுவதிலேயே முனைப்பு காட்டுகிறது என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அண்ணனோட வாழ்க்கை மட்டும் ஜெயிலா ஜாமீனான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சட்டசபைக்கு போனதை விட கோர்ட்டுக்கு போனது அதையும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அண்ணன் செஞ்ச ஊழல்கள் குற்றங்கள் அப்படிங்கும்போது கோர்ட்டும் ஜெயிலாம் அழைச்சி தான். நீங்கள் ஏன்னா டிவிக்கு ஆட்சி மட்டும் தான் ஏதோ கோர்ட்டு பக்கமும் ஜெயில் பக்கமும் போகிற மாதிரியே பேசக்கூடாது. செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் உங்களுக்கு பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இது இருக்கிற கேஸ்லாம் அண்ணன் வெளியே வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ கேஸ்கள் இருக்கு, இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆயுஸ் ஃபுல்லாக கோர்ட்டுக்கும் ஜாமீனுக்கும் அலைய போகிற ஒரு ஆள் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் கைப்பில் உங்களை காப்பாற்றுறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன முயற்சி எடுக்க போறாங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் எனக்கு ஒரு காமெடி தோணுது. நம்மளுக்கு வர்றதை பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு பெத்த பிள்ளையோ.